ஹாய் மக்களே, சாரு டெக்ஸ்லேருந்து உங்கள் நந்தினி பேசுகிறேன். மக்கா, நம்ம இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை மக்களே, ஆன்லைனில் மக்கா எங்கே போனாலும் லேடிஸ்னால் ஒரு பிரச்சனை இருக்கும். அதை பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. சின்ன என்ன சொல்கிறது, நம்ம அவுட் ஆஃப் போய் படிக்க ஆரம்பித்ததுலேருந்தே அந்த பிரச்சனையை நம்ம தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்டுக்கிறாமல் இருந்தாலுமே எங்கே போனாலும் விட மாட்டேங்காங்கடா அப்படின்னு மாதிரி இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் ஆர்டர் தான் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த வாட்ஸ்அப் ஆர்டரில் சம்டைம்ஸ் நம்ம ஜென்யூனாக உள்ள கஸ்டமரும் ஜென்ஸ் நம்மகிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஜென்ஸ் நம்மகிட்ட பிஹேவியரே வித்தியாசமாக இருக்குது. நம்மளும் அண்ணா சொன்னாலும் சரி, அத்தா சொன்னாலும் என்ன சொன்னாலும் விட மாட்டாவ. அந்த என்ன சொல்கிறது, என்னதான் சொல்கிறது, இதுவும் கடந்து போக மாதிரி பிளாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காண்டி தான் மெயினாக நான் இதுக்கு எதுக்காக வீடியோ போடுவேன்னா, நான் இப்போ ஒரு வீடியோ சம்டைம்ஸு நான் ஆர்டர் எடுக்கணும்னு தான் போடுறேனே, அந்த ஆர்டரே இனிமேல் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் நெட்டில் என்னோடய நம்பர் போடுவேன்னா, ப்ளீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த சாரியோ சுடிதாரோ பிடிச்சிருந்தா மட்டும் கான்டாக்ட் பண்ணி கேட்டு என்கொயரி பண்ணுங்கள். அன்னசரியாக நீங்கள் என்ன தாட்டில் வச்சு பேசுகிறீங்களோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ராசா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குற அளவும் இல்லை. நம்மளோட மைண்ட் செட்டே வேறு. என்னோட பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன கொண்டு போகலாம், இதை எப்படி டபுள் ஆக்கலாம், அந்த மைண்டில் தான் இருப்பேனே தவிர நீங்கள் பேசுகிற அந்த மைண்ட்லலாம் நான் இருக்கவே மாட்டேன். இதுக்காக இந்த ஒரு வீடியோ போடுறத மட்டும் விட்டுருங்க. இனிமேல் இதுக்காக இனிமேல் வீடியோ போடக்கூடாது. ஏன்னா இந்த நம்பர் நான் ஜஸ்ட்டு என்னோட பர்சனல் யூஸ் கிடையாது மக்கள் நிறைய பேர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அது இல்லாமல் நான் நியூ ஸ்டாஃப் ஜஸ்ட்டு 7 மந்த் தான் ஆகுது. 6 மந்த் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. 7 மந்த் ஓப்பன் ஆக போகுது. சாரி என்னதோ எனக்கு மைண்ட் அப்செட்டில் என்ன பேசுங்கன்னு தெரியல. அதனால் மக்கா, அதை நீங்கள் புரிஞ்சுக்காமக்கா, நான் ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்க, நான் அதுக்காக சின்ன பொண்ணாக இருக்கா, அதனால் நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போங்க வருவாளான்னு அந்த கான்செப்டெல்லாம் நம்மகிட்ட கிடையவே கிடையாது மக்கா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாரி எடுத்துக்காங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. அதுக்கு வேண்டி நீங்கள் சாரி வாங்குற மாதிரி அதனால் மெசேஜ் வேறு மாதிரி போகுது. நம்ம ஆக்சுவலாக அதில் சாருன்னு தான் போட்டிருப்போம், இல்லாட்டா பிரதர்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் சிஸ்டரோ பிரதரோ அம்மாவோ யாருக்கோ வாங்கி கொடுக்கீங்களா இருந்தால் ஓகே. அன்னசரியாலாம் பேசாதீங்க. ஏன்னா இந்த ஆன்லைன்லேயே எனக்கு ரொம்ப டார்ச்சல் இருக்குது, எரிச்சலாக வருது. இருந்தாலும் நான் அவாய்ட் பண்ணிடுறேன். லாஸ்ட் வீக்கு ஒரு பிளாக் கலர் சாரி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அதுக்கு நிறைய என்கொயரி கொடுத்துட்டு இருந்தீங்க. நான் சரி அதை நம்ம டிஸ்பேச் பண்ணலான்னு இருக்கிற நேரத்தில் அவன் சாரி வாங்க வந்ததில்லை, அவன் எப்படியாவது கரெக்ட் பண்ணி மேட்ரு முடிச்சிடலாம் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதெல்லாம் மக்கா நம்ம அந்த மைண்டு செட்லையும் கிடையாது. அதெல்லாம் என்ன எல்லாத்தையும் இருக்கிறதாமலே இருக்கும். கள்ளி வலி விட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டு செட்டு வேற மக்கா. நான் ஓப்பனாக சொல்லுவேன். என்னை யாருன்னு இது யார் வீடியோ பார்க்குங்கன்னு தெரில. நம்மளை பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. ஏன்னா நான் அந்த பிஸ்னஸ் தொடங்கினலேருந்து என்கிட்ட முன்னாடி நல்லா பேசுவாங்க, அவங்களே என்கிட்ட இப்போ நிறைய பேச மாட்டாங்க. ஏன்னா நான் இந்த வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடம். ஆனால் பேசலைன்னு ஃபீல் பண்ண மாட்டேன். அதை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி அவங்களே மாதிரி அந்த பார்த்தா முடிஞ்சு அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னோட மைண்ட் செட்டு வேற மக்கா. என்னோட பிஸ்னஸ்ஸு எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும், இந்த ஸ்டார்டிங் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாச்சு எல்லாமே எனக்கு எதுவுமே போனாலும் இதை நான் விட்டுறவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். மக்களுக்கு என்னோட பிஸ்னஸை வெளிப்படுத்தணும்னு சொல்லி தான் நான் இருக்கேன். அதனால் இந்த ஒரு மாதிரிப்பட்ட கேஸுங்க நான் ஆன்லைனில் என்னோட நம்பர் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிஹேவியரில் என்கிட்ட என்கொயரி பண்ணாதே. உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அன்னசரியாக மெசேஜ் பண்ணுறது, அன்னசரியாக இது பண்ணுறது, அன்டைமில் கால் பண்ணுறது, அதெல்லாம் வச்சுக்கிறாதே மக்கா. என்றைக்கு நான் ஒன்று போல் இருக்க மாட்டேன் மக்கா. இதுதான் எனக்கு லாஸ்ட் என்கொயரியாக இருக்கணும். நான் அதே மாதிரி இப்போ சிம்பிளாக பிளாக் பண்ணி விட்டுட்டு போயிடுவேன். அதே மீறி மறுபடியும் வேறு நம்பரில் கான்டாக்ட் பண்ணி பிடிக்கல. ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ்.